எல்லா புகழும் என் அன்னை ஒருவருக்கே. ராஜமன்னார்குடி கன்ஃபிட் சிவா ஃபவுண்டேஷன் நடத்தும் இந்திய இராணுவ மாவீரர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி கொடியேற்றி இன்று வீரவணக்கம் செலுத்துதல். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜமன்னார்குடியில் பலவிதமான பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் அனைவரும் முக்கியமாக வருடம் ஒரு முறை இந்திய இராணுவ மாவீரர்கள் அவர்களுக்கு கொடியேற்றி அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்த வேண்டும். படிக்க வசதி இல்லாத வருங்கால இளைஞர்கள் அவர்களுக்கு 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு மேலும் என்ன செய்வதென்று, 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு மேலும் என்ன செய்வதென்று உங்களின் நல்ல சிந்தனைகள் சிதறி உங்களின் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்றன. உங்களை போன்ற வருங்கால இளைஞர்கள் அவர்களுக்கு இந்திய இராணுவம் கை கொடுக்கும். தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தாழ்மையுடன் ஒரு கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் குடும்பத்திற்கு ஒரு ஆண்மகனை இந்திய இராணுவத்திற்கு அனுப்ப வேண்டும். இந்த நோக்கத்தை கட்டாயமாக ஆக்கப்பட வேண்டும். இதை பற்றி அரசாங்கம் மக்களுக்கு நல்ல முறையில் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மீண்டும் தாழ்மையுடன் ஒரு கோரிக்கை. இந்திய இராணுவ மாவீரர்கள் நல்ல முறையில் பணியை முடித்துவிட்டு நாடு திரும்பும் அனைத்து இராணுவ மாவீரர்களுக்கு நல்ல முறையில் அரசாங்கம் வேலைவாய்ப்பு அமைத்து தர வேண்டும். ராஜமன்னார்குடியில் இருந்து பட்டாளத்துக்கு சென்ற அனைத்து இராணுவ மாவீரர்கள் அவர்களுக்கு எங்களது ராஜமன்னார்குடி மக்களின் சார்பாக மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜமன்னார்குடி ஏழை குழந்தைகளுக்கு கன்ஃபிட் சிவா ஃபவுண்டேஷன் மூலமாக ஹார்ட் ஆப்ரேஷன் செய்து கொள்ளலாம். அனைவருக்கும் ஒரு சிறிய கவிதை. உளிதாங்கும் கற்கள் தான் சிறந்தவை என்றால், எப்படி உளிதாங்கும் கற்கள் தான் சிறந்தவை என்றால் மிதி தாங்கும் கற்களும் அதைவிட மிக மிக சிறந்தவை. ஏனென்றால் உளிதாங்கும் கற்களை சந்திக்க வேண்டும் என்றால் முதலில் மிதி தாங்கும் கற்களை சந்திக்க வேண்டும். அதனால் இங்கு அனைவரும் சமம். நீயும் 9 மாதம், நானும் 9 மாதம். ஆகையால் இங்கு அனைவரும் சமம். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.